என்ன வீடு விரிச்சோன்னு இருக்குது? அம்மா எங்க, டாக்டர் எங்க? தெரிஞ்சவங்க வீட்ல ஏதோ நிச்சயதார்த்தமா, அதுக்காக டாக்டர் அம்மாவும் போயிருக்காங்க. அப்போ நாம 2 பேர் தான் இந்த பங்களாவுல தனியா இருக்கோம்னு சொல்லு. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவுல யாரோ இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் ஜமாய்ச்சிடணும். மூஞ்சி ஆள பாரு. அது இல்லடி, டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ, ஏயா உனக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம்? அதெல்லாம் வேண்டாயா, தப்புயா. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா? என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா இதே போல 10 டேபிள் வாங்கி 10 தடவை எழுந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது ஏன் இஷ்டம். ஆமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏண்டி, நாளைக்கு லாட்டரி சீட்ல தொபுகடின்னு 10 லட்சம் இருந்தா? யோ, அறிவு இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? மூளை இருக்கான்னு கேக்குறேன். என்னடி உன் இஷ்டத்துக்கு சரமாரியா விடுற? இத பாரியா, போயும் 10 லட்சம் விழணும்னு ஆசைப்படுறிய. ஏன் 1 கோடி விழுகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆமா, நான் ஒரு அல்ப பரதேசி. கோடின்னு ஆசைப்படக்கூடாது. குட்டு தலையில குட்டு. இத பார், எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுக்குன்னு அனுபவிச்சுடி. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அவங்க வர்றதுக்குள்ள அள்ளி கொட்டு, நான் அள்ளி வாயில விடுறேன். கொட்றேன். ஏண்டா, ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாய்க்கு 10 டேபிள்னா 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள்? ச்சே, இதெல்லாம் கணக்கு பார்த்துன்னு இருந்தா முடியுமாடா? குத்து மதிப்பா கிடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே. வயிறு ரொம்ப நாள் சரி. இந்தா. என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர? போய் வெள்ளி தட்டை கொண்டா. வெள்ளி தட்டா? திருடத்தான் போகணும். ஏன் திருடி நீ மாட்டிக்கிற? கோடி ரூபாய் வரப்போது இல்ல, ஆளுக்கு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு. ஏயா இப்படி கனவு காண்ற? கனவு தானடி, காண உடன். போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா. என்னது ஐஸ் வாட்டரா? குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற? மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர், பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும். இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க. அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளித்தட்ட கதைய. வெள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல. நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான். யோ, உன் வாயாலே நீ கெட போறியா? வாய் இருக்கிறதே கெடறதுக்கு தானடி. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருந்து கிடையாது. காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா? ஒரு கட்டை முட்டை. எங்க அந்த அம்மா சொல்லிருப்பாங்க, இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு. காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டியது, ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது, ஓடுற ஃபேனு, போடுற சுவிட்ச் இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது. என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன்.